வணக்க நண்பர்களே, இன்றைய வீடியோவில் பார்க்குற கனடாண்ட மிகவும் பிரபலமான சாலையோர சுற்றுலா இடங்களில் உண்டான இந்த பிக் கப்பல் தான். இது டொரண்டோவிலேருந்து கிங்ஸ்டனுக்கு போகிறாக்களோ அல்லது மொன்ட்ரியல் போகிறாக்களோ இந்த பிக் கப்பில் 401 பார்க்க தெரியும். இது பார்த்து கொண்டு அதை கடந்து போகிறது. ஆனால் இது ஒரு என்னென்னு சொல்கிறது, பார்க்குறதுக்கு தொலைவிலேருந்து பார்க்குறதுக்கு பெரிய ஒரு சிவப்பு ஆப்பிள் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தா பெரும்பாலான பயணிகள் அங்கே நிறுத்தி ஓய்வெடுத்து அதில் சாப்பிட்டு, சின்ன பிள்ளைகள் அதில் ஒரு சின்ன ஸூ ஒன்று இருக்குது, அதை போய் பார்த்து புகைப்படங்கள் எடுத்து தான் போயினோம். இந்த பிக் ஆப்பிள் 1980 ஆப்பிள் பைய விற்பனை அதிகரிக்கிறதுக்காகத்தான் இந்த பெரிய ஒரு ஆப்பிள் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லினோம். இது இப்போ ரோட் சைடு அட்ராக்ஷனாக மாறி இருக்குது. ஹைவே 401 அதுக்கு கிங்ஸ்டன் நோக்கி போகிறாக்கள், அந்த சைட் போகிறாக்கள் இதை கட்டாயம் பார்த்து கடந்து போயிருப்பினோம். இந்த ஆப்பிள் கிட்டத்தட்ட ஒரு 35 அடி உயரமாக இருக்குது, நல்ல பெருசு. சிவப்பு நிறத்தில் ஹைவேல போகைக்குள்ளேயே நல்ல சிவப்பாக பார்க்க தெரியும். இங்கே அந்த உள்ளுக்குள்ளே ஆப்பிள் 5 ஃபேக்ட்ரி இருக்குது. அது அந்த கண்ணாடியால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது உள்ளுக்குள்ளே. அங்கே ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்ற ஆப்பிள் பை சூடாக இருக்குது. அந்த கட்டிடம் ஃபுல்லாகவே அதின் மனமாகவே இருக்குது. அதை விட அங்கே பேக்கரி ப்ராடக்ட்டும் இருக்குது. ஆப்பிள் பிரெட், குக்கீஸ், மபின்ஸ், சினமன் ரோல் எல்லாம் இருக்குது. ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. அங்கே வாராக்கள் காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவுன்னு சொல்லி இருக்குது. அவையல் அது வேணும்னு சொல்கிறது, வெளியால் சுற்றி பார்த்துட்டு அதில் சாப்பிட்டு போகக்கூடிய, அதாவது ஓய்வெடுக்கக்கூடிய மாதிரி அது இருக்குது. அதை விட ஒரு கோல்ஃபன் இருக்குது. அது அங்கேயும் சின்னாக்கள் பெரியாக்கள்னு சொல்லி அதுக்குள்ளேயும் என்ஜாய் பண்ணினோம். அதை விட கிஃப்ட் சாஃப்ட் இருக்குது. அங்கேயும் கிணக்க இந்த கீ செயினுகள், டீஷர்ட்டுகள், ஜாமுகள், மேபிள் சிரப், கேண்டி அதுகள் எல்லாம் இருக்குது. அதை விட இந்த பூல் நூலால் பின்னப்பட்ட அந்த பொம்மைகள், வித்தியாசமான உருவங்களில் செய்த பொம்மைகள் எல்லாம் இருக்குது. அதை விட சின்னாக்களுக்கு பிடிச்ச சாக்லேட்டுகள், வித்தியாசமான சாக்லேட்டுகள் எல்லாம் கிணக்க இருந்துச்சு. அதை விட இந்த கிஃப்ட் சாஃப்ட்கள் கிணக்க இருக்குது. வித்தியாசமான ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. அங்கே வாராக்கள் அவ்வளோத்தையும் பார்த்துட்டு அப்புறம் இந்த இதுகளையும் வாங்கி கொண்டு போயிடும். கிட்டத்தட்ட அந்த கனடாவில் இருக்கிற வேறு வெளிநாட்டுக்காரர் கனடாவுக்கு வந்தால் கனடாண்ட ஸ்பெஷல்னு சொல்லி கொண்டு போகிறதுக்கு சின்ன இதுகள், கீ செயின்கள், அதில் கனடாண்டு அடித்தது, அப்படி கொஞ்சம் அந்த வித்தியாசமான கிஃப்ட் ஐட்டமும் அங்கே கணக்கே இருந்தது. அதுக்கண்ட கடையே உள்ளுக்குள்ளேயும் கொஞ்சம் ஸ்டோர், அதில் தான் அந்த கேண்டிகள் அதுகள் எல்லாம் இருந்தது. ஆனால் வெளியாலையும் இந்த ஆப்பிள்கள், கிரேப்ஸுகள், மாம்பழங்கள் எல்லாம் வச்சு அந்த பாக்ஸுக்குள்ளே வச்சு பழக்கடை மாதிரி அதுகளும் வெளியால் இருந்தது. உள்ளுக்குள்ளே கடைகளுக்கு உள்ளே இல்லை, வெளியால் இருந்தது. கடைக்குள் உள்ளே இந்த கேண்டிகள் வித்தியாசமான கேண்டிகள், அதுகளுக்குள்ளேயுமே வெளியாலையும் கிஃப்ட் ஸ்டோர் இருந்தது, உள்ளுக்குள்ளேயுமே கிஃப்ட் ஐட்டங்கள் கணக்கே இருந்தது. அந்த உள்ளுக்குள்ளே இருந்த ஸ்டோரில் கீ செயின்கள், இந்த செடிகள், வித்தியாசமான செடிகள், ஆப்பிள்ன்ற ஜாம் ஐட்டங்கள், ஹேண்டியல், மற்றது மேபிள் சிரப், சின்னாக்களுக்கு பிடிச்ச மாதிரி அங்கே அந்த வேண்ட இனிப்புகள் ஐட்டங்கள் வித்தியாசமாக அடக்கப்பட்டிருந்தது. அதில் பார்க்க ஒரு குட்டி காரொண்டுக்குள்ள இந்த நட்ஸுகள் வைக்கப்பட்டிருந்தது. அது பார்க்க நல்ல வடிவாக இருந்துச்சு. அதை விட சும்மா இந்த இதுகளும் இருந்துச்சு, மேபிள் சிரப் அதுகள் எல்லாம் இருந்தது. ஒரு சைட்டில் அதுகளும் வைக்கப்பட்டிருந்தது. இதுதான் அந்த சின்ன குட்டி காருக்குள்ள இந்த நட்ஸ் அடக்கப்பட்டிருந்தது. பார்க்க நல்ல வடிவாகவே இருந்துச்சு அதை பார்க்க. அதை விட அங்கே வெர்ராக்கள் அங்கே இந்த என்ன சொல்கிறது, சுட இந்த ஆப்பிள் பையை வாங்கி சாப்பிடிக்கணும். அது ஃப்ரெஷ்ஷாக என்ன சொல்கிறது, சூடாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. சில பேர் வாங்கி பேக் பண்ணி கொண்டு போயினோம் வீட்டுக்கு. இந்த உள்ளுக்குள்ளே அதாவது சும்மா வழியால் பார்த்து கொண்டு போகல ஒரு சின்ன இடம்,
அப்படி யோசிக்கல, உள்ளுக்குள்ளே வந்து இப்படி பெருசாக எல்லாம் வச்சுருப்பாங்களோ ஒரு ஆப்பிள்ண்ட இது இருக்குதுன்னு சொல்லி அதை கடந்து போகிறது. ஆனால் அப்படி கடந்து போய்க்கல நீங்கள் ஒருக்கா போய் பாருங்கோ, அது வந்து நல்லா இருக்குது. இதுதானே வேண்ட ஃபேக்ட்ரி வந்து அவள் செய்கிற இடம் வந்து ஆப்பிள் 5 செய்கிற இடம் வந்து அந்த உள்ளுக்குள்ளேயுமே பார்க்க நல்ல அழகாக இருக்குது. நீங்கள் யாருக்கும் எதுவும் கிஃப்ட் வாங்குறேன்னு சொன்னால் கூட வாங்கக்கூடிய மாதிரி நல்ல படிவாக அதை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடம் வந்து உண்மையாக ஒரு நல்ல இடம் பார்க்குறதுக்கு. சின்னாக்கள் பெரியாக்கள் இல்லை, சின்னாக்களுக்கு இன்னுமே நல்லா இருக்கிறதுக்கு காரணம் வந்து அதில் ஒரு பெட்டிங் ஜோன் இருக்குது. அது வந்து உண்மையாகவே சின்னாக்களுக்கு மிகவும் பிடிப்பாங்க. இதுக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு ஒன்றுமே காசு இல்லை, ஒரு டிக்கெட்டு நீங்கள் எடுக்க தேவையில்லை, ஒரு நுழைவு கட்டணமுமே அங்கேயும் இல்லை. இந்த ஆப்பிள் இதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே உள்ளறதுக்கும் இல்லை. இந்த ஒரு குட்டி மிருக காட்சி சாலைன்னு சொல்லலாம். எல்லா மிருகங்களுமே இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் மிருகங்கள் இருக்குது. அது அங்கே பின்னால் அந்த வீடியோ இருக்குது. இந்த ஸ்டோரும் வந்து உண்மையாகவே பார்க்க நல்லா இருந்தது. அதில் என்ன சொல்கிறது, வித்தியாசமான ஐட்டங்கள் நல்லா இருந்தது. இந்த டக்குகள் அதுகள் எல்லாம் அந்த பார்க்குறதுக்கு நல்லபடி வேறு இருந்துச்சு. கிணக்க பேர் அதுக்குள்ள வந்து வாங்கி கொண்டு போய் நம்ம வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு இடம். அது உள்ளுக்குள்ளே அவளாம் கடை தானே, ஒரு பெரிய ஒரு இடம் பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. அதை விட வெளியிலேயும் ஐஸ்கிரீம் வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருந்தது. நீங்கள் மத்தியானம் போகிறீங்கன்னு சொன்னால் சின்னாக்கள் வந்து அங்கே வந்து சாப்பிட்றதோட ஐஸ்கிரீமும் வாங்கி என்ஜாய் பண்ணக்கூடாது. அதை விட அந்த மெரிக்கோ ரவுண்டும் சின்னாக்களுக்கு இருந்தது. ஆனால் நாங்கள் போன நேரம் கொஞ்சம் ஏழியண்டபடியாக அது வந்து அங்கே ஓப்பன் ஆகலை. ரெஸ்டாரண்ட்டுகள் அதுகளெல்லாம் ஓப்பனாக தான் இருந்தது. ஆனால் அந்த இடம் வந்து நினைக்கிறேன் இதால் போய் வாராக்கள் அல்லது வெளியிலேருந்து வர டூரிஸ்ட் எல்லாம் இங்கே வந்து அதை பார்த்து அதுலேருந்து கொஞ்சம் பேர் சாப்பிடினோம். அப்படி அந்த இடத்த வந்து என்ஜாய் பண்ணி கொண்டு தான் போயினோம். அதை விட அங்கே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நின்று சின்னாக்கள் வந்து என்ஜாய் பண்ணினோம். இதுலேயும் நின்று ஃபோட்டோ எடுக்கினோம். அவைகளுக்கு வந்து அது ஒரு என்னென்னு சொல்கிறது, மிருகங்களை பார்த்தது வெளியால் இந்த அவைகள் சொல்லிக்கலையே பெரிய ஆப்பிளாக இருக்குதுன்னு சொல்லி அந்த அதுக்குள்ள என்ன இருக்குதுன்றதை ஆரம்பமாக போய் பார்க்கணும். இதுதான் அந்த பெட்டிங்ஸ். ஒரு சின்ன மிருக காட்சி சாலை தான், ஆக பெருசு இல்லை, ஆனால் சின்னன் உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு காசு இல்லை, போய் பார்க்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் அந்த என்னென்ன அனிமல் இருக்குதுன்னு சொன்னால் மேலே ஆடு இருக்குது, செம்மறி ஆடு, முயல் இருக்குது, கோழி இருக்குது, வாத்து இருக்குது, மயில்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் அங்கே என்ன ஸ்பெஷலுண்டா அவையில் ஒரு $1 வந்து அங்கே இருக்குது. குட்டி குட்டி டப்பாக்களில் அவைகளுக்கான அந்த ஆடுகளுக்கான மேஸ் வந்து சின்ன சின்ன டப்பாக்களை அடைச்சி வச்சிருக்கணும். அந்த டப்பாவை வந்து ஒரு நாங்கள் $1 அதுக்குள்ளே போட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு டப்பா வேறு அதை எடுத்து அந்த ஆடுகளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கக்கூடிய மாதிரி. அதை நான் பார்த்தேன். சின்னாக்கள் வந்து என்ஜாய் பண்ணி அதை பார்த்து கொண்டிருக்கணும், அதை சாப்பாடை கொடுக்கணும். சில பேர் வந்து அவையில் வந்து என்ன இதாக இருந்தால் சின்னாக்கள் எல்லாருக்கும் வந்து கிட்ட அந்த மிருகங்களுக்கு கிட்ட, அதாவது இந்த கூட்டுக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்தாலும் கிட்ட போய் அது என்ன மிருகம், அது என்ன பறவை என்று சொல்லி கொடுக்குறதுக்கும் அந்த விலங்குகளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறதுக்குமே ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குட்டி இடத்துல அவைகளுக்கு அது ஒரு ஃபன் மாதிரி. அவைகள் சாப்பாடை அதை பார்த்தோன்னா இந்த கீழே இருக்கிற புல்லை கொண்டு போய் இந்த நெட்டுக்களால் கொண்டு போய் கொடுக்கணும் அதுகளுக்கு. பிறகு அந்த சாப்பாட்டையும் கொண்டு போய் அந்த டிஷ்ஷை வந்து பிடிக்க அதை வந்து சாப்பிடுது ஆடு வந்ததுக்களால். அப்போ கொண்டு போய் அதை எடுத்து அதை கொடுக்கணும். பிறகு மிருகங்கள் அதில் வந்து குதிரை நின்றது, குதிரையும் வந்து தடவக்கூடிய மாதிரி ஒரு ஆப்ஷன். அதை போய் கையால் தடவினோம் அந்த குதிரையை வந்து. பறவைகள் அதில் மயிலும் நின்றது. மயிலின் இடத்துலையுமே மயிலுக்கு கொடுக்க ட்ரை பண்ணிக்கணும் சாப்பாடுகள் அதுகள் வந்து. ஆனால் ரெண்டு பார்த்து மயிலும் அப்படியே நிற்கிதான் நான் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறேன். நொமலா சின்னாக்கள் வந்து டிவியிலையும் அந்த புத்தகங்கள்லையும் அந்த மயிலை பார்ப்பினோம். நாங்கள் வெளியால் கூட்டி கொண்டு போனாலும் அந்த மயில் வந்து அந்த இடத்துல எங்கேயாவது இடத்துல காட்டுறோம்னு சொன்னால் அது பறந்துடும். ஆனால் இங்கே வந்து அந்த குறிப்பிட்ட இடத்துல இந்த மயில் அப்படியே நிற்கிது. அதை பார்க்குறதுக்கு அவைகளுக்குமே விருப்பமாக இருக்குது. பீகாக்னு சொல்லி அதை அவைகளுக்கு அந்த
வடிவாக பார்க்கக்கூடிய மாதிரி பக்கத்தில் ரெண்டு பார்க்குற மாதிரி ஒரு நெட் ஒன்று இருக்குதே ஒழிய ஆனால் பக்கத்தில் ரெண்டு அந்த மயிலை பார்க்குற மாதிரி அவையில் சின்னாக்களுக்கு வந்து அது வந்து ஒரு என்ன சொல்கிறது பெரிய ஒரு சந்தோஷம் மாதிரி. சின்னாக்கள் மட்டும் இல்லை பெரியாக்களுமே வந்து ஃபோட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும் அந்த தாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணினோம். அந்த இடத்துல ஒரு சின்ன இடம் அந்த சின்ன இடத்துல வந்து அதை கூப்பிட்றதும் அதுக்கு சாப்பாடு கொடுக்குறதும் என்னண்டு இல்லை எல்லாத்துக்குமே அதில் இருக்கிற ஒவ்வொன்றையும் அந்த இதுதான் சாப்பாடு வாங்கி கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. மற்றதுகள் எல்லாத்துக்குமே சில பேர் கொண்டு வந்து மற்றதுகளுக்கு வந்து இந்த ஃப்ரூட்ஸுகளை கொண்டு வந்து போடினோம். அதுக்குள்ளால் கையில் வச்சுருந்த ஃப்ரூட்ஸை போட்டு நான் சின்னகள் போட்டு அதை என்ஜாய் பண்ணதில்லை. அதை வந்து கொத்திச்சுதுன்னு சொன்னால் சிரிக்கணும். அது விரியாவையில் கூட சந்தோஷம் மாதிரி இந்த கொடுத்ததே அதை சாப்பிடுதுன்னு சொல்லி தான் போட்டுட்டு அதை எடுத்து சாப்பிடுதாமன்னு சொல்லி அதை சொல்லி அந்த தங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தினோம். உண்மையாகவே இது வந்து ஒரு நல்ல இடம். நீங்கள் வந்து உண்மையாக இந்த ரோட்டால் போகிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சின்னாக்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணினோம். அது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அப்படியே நிற்கும். அப்போ பார்க்க அது வடிவாக இருக்கும். வர்றாக்கள் எல்லாருமே அந்த இடத்துல அப்படியே நிற்கணும் பார்த்துக்கொண்டு தங்களோட நேரத்தில் ஒரு கொஞ்சம் நேரத்தை கிட்ஸோடையும் தாங்களும் அந்த இடத்துல நின்று தங்களை மறந்து அந்த மிருகங்கள் பறவைகளோடு நிற்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த ஒரு அனுபவம் வேணும்னு சொன்னால் கட்டாயம் நீங்களும் ஒரு லாங் ட்ரிப் நீங்கள் இருக்கிற இடத்தை பொறுத்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்கார்ரோவில் இருக்கிறார்கள்னு சொன்னால் நான் நிற்கிறேன் ஒரு 1 hour 1.5 hour காணமணி நிற்கிறேன். எங்கால இருக்கிறாங்களே கொஞ்சம் தூரம் என்றாலும் ஒரு லாங் ட்ரிப். ஆனால் போய் அது ஒரு நுழைவு கட்டணம் இல்லாத ஒரு இடம். அப்போ உள்ளுக்குள்ளே அவையோட சந்தோஷத்தையும் பார்த்து கோல்ஃபெல்லாம் அது ஃப்ரீயாக விளையாடக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ அவையில் வந்து அங்காலே வேறு எங்கேயும் போகிறதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இதையும் கொண்டு போய் காட்டுங்க. ரெண்டு இதை பார்க்குறதுக்கே சின்னாக்கள் மட்டும் இல்லை பெரியாக்களுக்குமே நல்ல ஒரு விருப்பமாக இருந்துச்சு. அது அந்த இதில் தண்ணி குடிக்குது அப்படி இந்த ஒவ்வொன்றையுமே பார்த்து ரசித்து கொண்டு தாங்கள் கொடுக்குற சாப்பாடை சாப்பிடுது. அப்படி ஒரு சின்ன சின்ன விஷயத்தையுமே ரசித்து கொண்டு தான் அங்கால போய் நம்ம அதை கடந்து கொண்டு எங்கேயாவது உங்களுக்கு நேரம் இருக்கிற நேரம் இந்த இடத்த உங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களுமே சந்தோஷப்படுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.